தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கீங்கன்னா அது வந்து சற்று பின்னடைவை கொடுக்கும். எப்படின்னா முதல் டாப் யூனிவர்சிட்டி இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். சனி ராகு சேர்ந்து இருக்கிறது 9ஆம் இடத்துலன்றது வந்து தந்தைக்கு பின்னடைவை நிச்சயமாக கொடுக்கும். தந்தையின் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவருடைய அதாவது சொத்துக்கள் வர்றதெல்லாம் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தில் அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனுக்கும் வரக்கூடிய அவர்களால் வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறதும் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் போகிறார், 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் போகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரனோட வேறு சேர்ந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய வேலையில் ஏற்றம் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிகள் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுக்கு வந்து சில நாட்கள் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு வருதுன்னா 22/12/2025 24/12/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச நெல் வந்து தானம் கொடுத்துட்டு போகும். நெல் வாங்கி தானம் கொடுத்துட்டு போனீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான ஒரு தானியம்னு சொல்கிறதுனால உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் வந்து நீங்கள் போய் ஒரு விஷ்ணு கோவிலில் அதாவது நாராயணன் கோவிலில் போயிட்டு இந்த வைகுண்ட ஏகாதசி வேறு வருது, பெருமாள் கோவிலில் போயிட்டு துளசி மாலை ஒரு 10 முழம் வாங்கி கொடுங்க. அது வந்து ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். அது வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் போகும்.